நேற்று ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு குழந்தை நல்ல வாயை திறந்து தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ சுற்றி இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஹவு க்யூட் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இட் இஸ் நாட் க்யூட் அட் ஆல். இட் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல். எஸ், வாயை திறந்து உங்கள் குழந்தை தூங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் குழந்தையோட ஃபேஸ் ஷேப்பே மாற ஆரம்பிக்கும். ஜாஸ் நேரோ ஆகி பல்லு முளைக்க இடம் இல்லாமல் க்ரௌடடாக இருக்கும். இதில் டேஞ்சரஸான விஷயம் என்னென்னா, மவுத் ப்ரீத்திங் பண்ணும்போது கரெக்டான அளவு ஆக்சிஜன் அவங்களோட லங்ஸுக்கு போகிறதில்ல. அப்போது பிரெயினுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் லெவல்ஸும் கம்மியாகி ஏடிஹெச்டி, அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸாக கூட இவங்க ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபேஸ் லாங் ஆகிறது ஒரு பக்கம், ஸ்னோரிங், ஸ்லீப் ஆப்னியா, ஏடிஹெச்டின்னு நிறைய அதர் ரிஸ்க்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தை வாயை திறந்துட்டு தூங்கினா இட் இஸ் நோ லாங்கர் க்யூட், இட் இஸ் ஹை ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி மவுத் ப்ரீத்திங் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஐடென்டிஃபையிங் இட்ஸ் காஸ். அதாவது மவுத் ப்ரீத்திங் ஏன் பண்ணுறாங்க, அடினாய்ட்ஸ் ஏதாவது என்லார்ஜ்டாக இருக்கா, இல்லை டங் போஸ்டர் தப்பாக இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும்.